சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தனது நாடு, செல்வம் அனைத்தையும் இழந்து இறுதியில் தனது மனைவியையும் மகனையும் கூட விற்றவன் ஹரிச்சந்திரன். ஆனால் 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு கால அஞ்ஞான வாசமும் முடித்து திரும்பினால் அவர்களது நாட்டை திருப்பி அளிப்பதாக பாண்டவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறியவன் துரியோதனன். தனது வாழ்நாளில் வாய்மையை கடைபிடித்து வாழ தான் இளம் வயதில் பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகமே தூண்டுகோலாக அமைந்தது என்று அண்ணல் காந்தியடிகள் தனது சுயசரிதையில் சத்திய சோதனையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலியுகத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் வாழ்க்கை நடத்தும் துரியோதனர்களுக்கு மத்தியில் ஒரு ஹரிச்சந்திரனை கூட நம்மால் பார்க்க முடிவதில்லையே. இதுதான் யுக தர்மமா அல்லது கலியுக மனிதர்களின் ஊழ்வினை பயனா? All these are characters in a given drama to teach you certain values. அவ்வளோதான். இப்போ நாம் துரியோதன மேலே தப்பு சொல்கிறோம், பட் ஃபுல் மகாபாரதத்தை நாம் படிக்கலை. மகாபாரதத்தில் என்ன இருக்குது, பஞ்சபாண்டவர்கள் எழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஒய்ஃபை கூட அழுக வைக்கிறான். பொண்டாட்டி எவனாவது பெட்டு வச்சு விளையாடுவானா? இல்லை. சரி, அப்படி பிரதர்ஸ் எல்லாம் அழுக வச்சான், நாட்டெல்லாம் வச்சான், பொண்டாட்டி வச்சான், தோற்று போயிட்டான். அப்போது துரியோதனன் சொல்கிறான், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். வாயனு கப்சிப்புன்னு போக வேண்டியது தானே. இஃப் ஹஸ் ரிப்பன்டட் அபவுட் இஸ் ஃபால்ட், அவன் அழகாக போயிருக்கலாம்ல. திருப்பியும் பெட்டு வச்சு விளையாடுறான். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விஷயங்கள் வேறு. Question from திருமலை வாசன், ஜப்பான். சில சாஸ்திரங்களில் ஸ்ரீ கிருஷ்ணரை நித்திய பிரம்மச்சாரி என கூறுகிறார்கள். லீலைகளில் குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் இந்த சொல்லின் ஆத்தியாத்மிக தத்துவ விளக்கம் என்ன என்பதை தங்கள் அருளால் விளக்க வேண்டுகிறேன். ஜலந்தர் இருக்கு இல்லையா, நீங்கள் பஞ்சாப், அங்கே ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் ஜலந்தரன். அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருந்தா, கற்புடையவள், பிருந்தான்னு பேர். ஸோ உங்கள் மகாவிஷ்ணு ஜலந்தரன்கிட்ட சண்டை போடுறாரு. ஒவ்வொரு தடவையும் அவனை கொலை பண்ணுறதுக்கு ஜலந்தரன் இவர் ட்ரை பண்ணுற போது பிருந்தாவனுடைய கற்பு ஒரு கேடயம் மாதிரி நின்று அவனை காப்பாற்றுது ஜலந்தர். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு தன்னை ஜலந்தரனை மாதிரி உருவம் மாற்றிக்கிட்டு அந்த ஜலந்தரனுடைய மனைவி பிருந்தா கிட்ட போய் அவன் கற்பு இல்லாமல் பண்ணிவிடுறாரு. அவள் கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஆள் நம்ம ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவள் தன்னை எரிச்சிக்கிட்டு, நீ எப்படி ஒரு காம விகாரத்தால் இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே இப்படிலாம் பண்ணியோ, அதே காம விகாரத்தில் நீங்கள் இந்த இடத்துல அலையணும், பைத்தியம் மாரி அப்படின்னு சொல்லிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும், கண்ணதாசன் பாட்டுக்குது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். ஓகேவா? அந்த மாதிரி அவ சாபம் கொடுத்துட்றா. இந்த இடத்துல நீ விரக தாபத்தோட வித் லஸ்ட் அலையணண்டா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவள் தன்னை எரிச்சிக்கிட்டு செத்து போகிறாள். அவள் தன்னை எரிச்சிக்கிட்டு செத்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே பூரா துளசி செடி முளைச்சிச்சு. அந்த துளசி செடிகளாக இருந்த காடு இருக்கு இல்லையா, அதுதான் பிருந்தாவனம். நீங்கள் என்ன பாடுறீங்க, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோர் பாடுங்க. நம்ம உபன்யாசம்லாம் இப்படி தான் இருக்கும். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம். இடம் எங்கே இருக்குது? இன்னைக்கு கூட மதுராபுரி போகிறீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இது இருக்கு இல்லையா, உங்கள் பிருந்தாவனம், பிருந்தாவன் அப்படின்வாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ கிருஷ்ணர்
அதாவது மகாவிஷ்ணுனுடைய கண்டினியூட்டியில் வராரு. இதுக்கு நடுவில் நிறைய ரிஷிகள் சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் கூட இந்த மாதிரி ஆடி பாடி ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி தவம் இருந்தாங்க. அவங்க தவம் இருந்த காரணத்தினால அவங்கெல்லாம் கோபிகைகளாக வந்து பிறக்கிறாங்க. எங்கே? அதே பிருந்தாவனம், மதுரா பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனத்தில் கோபிகைகள்லாம் வந்து பிறக்கிறாங்க. அந்த அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் இருந்து இப்போ கோபிகைகளாக பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூடலாம் கிருஷ்ணர் அந்த இடத்துல டான்ஸ் ஆடின்னு பாட்டு பாடின்னு லவ் பண்ணின்னு சுற்றின்னுக்கிறார். அது எப்படின்னா அவளுடைய சாபம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி லஸ்ட் அண்ட் லவ்ல இதில் கஷ்டப்படணுண்டான்னு சொல்லிட்டு அது கூட லிங்க்கு கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும். இல்லைன்னா 27,000 கோபிகைகள் கூட அவரையே சுற்றின்னு உட்காந்து இருக்கணும். இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. துர்வாச ரிஷி ஒரு தடவை அந்த கரையில் கிருஷ்ணருக்கு பூஜை நடக்குது, நாங்கள் போனோன்னு வந்து கேட்குறாங்க. யார்? இந்த கோபிகைகள் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ துர்வாச ரிஷி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசி, சாப்பிட்றதுக்கு எதனா கொடுங்க. அவங்க பண்ணிக்கிற சீடை முறுக்கு லட்டுலாம் கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு, ஏய் கிருஷ்ணா, நான் விரதம் இருந்தது உண்மையானா யமுனை வழி விடட்டும்ன்றார். யமுனை டாயின்னு வழி விடுது. இவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டுனா அந்த கரைக்கு போய் கிருஷ்ணர் கூட நல்லா கூத்தடிச்சிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, கிருஷ்ணா நாங்கள் அந்த கரைக்கு போனோம், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த கிருஷ்ணன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் யமுனையை வழி விடுன்றான். யமுனை வழி விடுது. இவங்க வந்து வாயிலையும் வயிற்று அடிச்சுக்கிறாங்க. இப்போ தானடா எங்கள் கூட கூத்தடிச்ச, நீ பொய் சொல்கிற, அப்போ கூட யமுனை கோஆப்ரேட் பண்ணுதுன்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் இருக்கார், அவர் வந்து சாப்பிட்ட பிரசாதத்தை கிருஷ்ணார்ப்பணம் கோவிந்தார்ப்பணம் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அவர் பட்னி தான், அதனால் அவர் சொன்னது கரெக்டு. நீங்கள்லாம் வந்து ஒரு பெருவில ரிஷிகளாகவும் சித்தர்களாக இருந்து என் கூட இப்படிலாம் ஆடி பாடணுங்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. இப்போ நான் பிரம்மச்சாரி தானே, நீங்கள் எந்த வரத்தை என்கிட்ட கேட்டீங்களோ அதை நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் நான் பிரம்மச்சாரி தான்ங்கிற வார்த்தையாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஜனங்களுக்கு பொழுது போகாத இவங்க இது பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு உள்ளதை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் எக்ஸஸிக்கு லிங்க் பண்ணுறீங்க இல்லையா? இது ஒரு முட்டாள்தன்மை இல்லைன்னா என்ன? Next question. Question from தெய்வானை வேலாயுதன், திருச்சிராப்பள்ளி. காஞ்சி பெரியவர் பகவகா என்ற மந்திரத்தை அனைவரும் அவசியம் கூறலாம் என்று அருளியிருக்கிறார். இம்மந்திரத்தின் பொருளை தெரிந்து கொள்ள விழைகின்றோம். நான் கடவுள். இதுக்கு தகுதி இருக்கா நமக்கெல்லாம்? நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார் அவர். இதுக்கான எந்த தகுதியாவது நம்மக்கிட்ட இருக்குதா? இப்போ தான் நான் சொல்லிக்கிறேன், ஜனங்கள்லாம் மாடு மாரி ஆடு மாரி இருக்காங்க. நீ இவன் கடவுள் ஆகிறதுக்கு இவனுக்கும் மாஸ்மான் ஜமீனுக்கா பறக்காய். இப்போ போய் இவன் நான் கடவுள்னு சொல்கிறதுனால இவன் ஏதாவது வந்துட போதா? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதனால் இதெல்லாம் கற்பனைக்கு நல்லாயிருக்கும். காஞ்சி பெரியவர் கோடி விஷயம் சொன்னார். யாராவது கேட்டானுங்களா? அவர் வந்து பிடியரிசி திட்டம்னு சொன்னார், முதலாதிகாரி திட்டம்னு சொன்னார். ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் அரிசி எடுத்து ஒரு இதில் குடத்தில் போட்டு வைங்க, மடத்துலேருந்து நான் வாங்கி ஏழைங்களுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன். யாராவது போட்டாங்களாம்? தேவாரம் இது திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு காயின் ஒன்று கொடுத்தாரு. முதலாதிகாரி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை எவ்வளோ பண்ணார் தெரியுமா? ஒரு பாவம் எதுவுமே விளங்கவே இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண கும்பகோணத்தில் இருந்ததை கொண்டாந்து காஞ்சிபுரத்தில் வச்சு ஒரு ஆல் இண்டியா லெவலில் எலிசபெத் ராணிலேருந்து எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி பண்ணாங்க. அண்ட் எலிசபெத் ராணியோட பொண்ணு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா. அவளுக்கு மோட்ச தீபம் ஏற்ற சொல்லி அங்கேருந்து ரிக்வஸ்ட் வந்து இவர் காமாட்சியம்மன் கோயிலில் அது மோட்ச தீபம் கூட ஏற்றினார். ஸோ ஆர் வெங்கட்ராமன் இருந்ததுனால, டிஎன் சேஷன் இருந்ததுனால இவங்க போய் இந்திரா காந்தியிலேருந்து எல்லாரையும் இவர் பற்றி மகிமையெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் இங்கே வந்து இவரை பார்த்துன்னு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு 12 வயசில் மகானாகி 99 வயசு வரைக்கும் மக்களுக்கு நல்லது தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். வாழைப்பழ சத்துமாவை சாப்பிட்டு, உணர்ந்த திராட்சை சாப்பிட்டு, மரத்தடிகளெல்லாம் படுத்துக்கிட்டு, இந்த கோயில் திண்ணையிலெல்லாம் படுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உடலை வரிச்சு கொண்டு உடம்பு பூரா வியாதி அவருக்கு பாவம். ஒரு கண் சுத்தமாக வேலை செய்யாது, இன்னொரு கண் வந்து ஓரளவு தான் தெரியும். அதுக்கப்புறம் லங்கு ஒரு பக்கம் மணல் உள்ளே போயிடுச்சு, வேலை செய்யாது. கொலைப்பட்டு இருந்து அவர் கிரானிக் அல்சரு மாதிரி உடம்பு பூரா பாவம் கஷ்டப்பட்டுன்னு அவர் இவ்வளோ சேவை செஞ்சார். அவரே கடைசி நாள் என்ன சொன்னார்?
என் சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு, சாராய கடைங்க, லாட்ரி சீட்டெல்லாம் ஓஹோன்னு ஓடுது. நான் ஆரம்பித்து வச்ச எல்லா திட்டங்களும் என் கண்ணெதிரிலே அழிஞ்சு போச்சு. அப்போ நான் ஒரு 77-78 வருஷம் சேவை பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கேனே, இதை விட முட்டாள்தனம் ஏதாவது உண்டான்னு தான் அவர் சொன்னார். ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்யவாராயோ, ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்யவாராயோ, எந்தன் உயிர் நாயகனே எந்தன் உயிர் நாயகனே, ஏகன் சிவசங்கரனே எங்கள் சிவசங்கரனே, ஞானம் என்னும் சூரியனே. பொய்யிருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை தாராயோ, பொய்யிருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை தாராயோ, ஐயனே உன் ஒளியினிலே ஐயனே உன் ஒளியினிலே ஐயங்களை தீராயோ, என் ஐயங்களை தீராயோ, ஞானம் என்னும் சூரியனே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.